ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒருத்தர் கேட்டிருக்காரு என்ன விஷயம் சொன்னா, இப்போ ஜிசிஎஸ்எஸ்டிக்கு பிறகு வந்து ஸ்லாஷ் போடணுமான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இங்கே சிடிக்கு பிறகு வந்து ஜிசிஎஸ்எஸ்டின்னு போட்டு ஸ்லாஷ் கொடுத்து இருக்கோம் தானே, அதுக்காக கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? இதுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஸ்லாஷ் போட்டாலும் ஓகே தான், போடலாட்டியும் ஓகே தான். இப்போ நான் திரும்பவும் சிடின்னு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இப்படி சிடின்னு மட்டும் நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் டைரெக்டாக வந்து ஹோம் டைரக்டரிக்கு வந்துடும். எந்த ஃபைலுக்கு இருந்தாலும் இந்த ஹோம் டைரக்டரிக்கு வந்துடும். சிடின்னு மட்டும் கொடுத்தோம்னு சொன்னால் எங்கே இருந்தாலும் சரி. சரி, இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம், சிடி ஜிசிஎஸ்எஸ்டின்னு போட்டது இந்த ஸ்லாஷ் போடாமலுக்கு நான் என்டர் பண்ணுறேன். ஓகே, ஜிசிஎஸ்எஸ்டிக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? அந்த ஃபோல்டருக்குலாம் வந்துட்டோம். அது பிரச்சனை இல்லை, ஸ்லாஷ் போடுறது. ஸ்லாஷ் போட்டாலும் ஓகே தான், இஷ்யூஸ் வருது. ஓகே, இப்போ வந்து சிடின்னு இப்போ வந்து நான் என்னென்ன பார்த்துருக்கோம், சிடின்னு கொடுத்து அந்த ஃபைலோட நேமை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த ஃபைலுக்குள்ளே போகும், அதாவது அந்த ஃபோல்டருக்குள்ளே போகும். அந்த ஃபோல்டர் இந்த இடத்துல இருந்தால் தான் போகும், சரியா? அப்படி இல்லாட்டி இல்லை. ஓகே, இப்போ வந்து பெக் போகணும்னு சொன்னோம், அதாவது டைரெக்டாக ஹோமுக்கு போகணும்னு சொன்னால் சிடின்ற கமெண்ட்டை கொடுத்தோம்னா ஹோமுக்கு போகும். இப்போ வந்து நான் என்ன செய்யணும், பெக் போகணும், ஒரு ஸ்டெப் பெக் போகணும், ஜிசிஎஸ்எஸ்டிலேருந்து ஹோமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்படின்னு சொன்னால் சிடின்னு கொடுத்து டொட் டொட் அப்படின்னு 2 டொட் கொடுத்துட்டு என்டர் பண்ணோம் சொன்னால் பெக் வந்துடும். சரி, இப்போ வந்து இன்னொரு தடவை அப்படி கொடுத்து பார்ப்போம், சிடி டொட் டொட் அப்படின்னு கொடுத்தோம் சொன்னால் இப்போ நான் எங்கே இருக்கேன், ஃபைல்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டேன். ஓ, க்ரீனில் காட்டினோம்னு சொன்னால் உள்ளே வந்துட்டோம்னு அர்த்தம். பட் வந்து அதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க, அது உள்ளே வந்துட்டோம்னா. பட் பிடபிள்யூடின்ற போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க இப்போதைக்கு. ஓகே, இப்போ வந்து ஃபைல்ஸ்ன்னு இருக்கு, இதுக்குள்ளே ஏதாவது ஃபைல் இருக்கான்னு பார்ப்போம். எல்எஸ்ன்ற கமெண்ட்டை கொடுத்து பார்ப்போம். எல்எஸ் ஹோம், இங்கே வந்து 2 ஃபைல்ஸ் இருக்கு. ஒன்று ஹோம்ன்ற ஃபைல் இருக்கு, இந்த ஃபைலுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ அடுத்து யூஎஸ்ஆர் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. இப்போ நாங்கள் யூசருக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் இதை எப்படி போகிறதுன்னு தெரியும் இல்லையா? சிடி யூஎஸ்ஆர் கொடுத்துட்டு என்டர் பண்ணோம்னு சொன்னால் அதுக்குள்ளே போயிடும். பிடபிள்யூடி கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவும் கொடுக்கணும்னு இல்லை, இப்போ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் திரும்ப திரும்ப செஞ்சு காட்டணும், அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகுன்றதுக்காக. நாங்கள் யூஸருக்கு வந்துட்டோம். இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், இதெல்லாம் டெலிட் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், சரியா? இது அப்படியே இருக்கட்டும். நான் இங்கே இப்போ எங்கே இருக்கேன், ஃபைல்ஸுக்குள்ள யூசருக்குன்ற ஒரு ஃபோல்டருக்கு இருக்கேன். டைரெக்டாக சிடி கொடுத்து பார்ப்பேன். இப்போ ஆல்ரெடி சொன்னதாவது இப்போ கொடுத்தேன்னு சொன்னால் ஹோம் டைரக்டரிக்கெலாம் வந்துட்டேன். சிம்பிள். இது வரைக்கும் விளங்கிட்டு தான் எல்லாருக்கும்? விளங்கிட்டுதா? எஸ், விளங்கிட்டு. எதுவும் டவுட்ஸ்னா கேளுங்க, ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ என்ன செய்வோம், வேற ஒரு கமெண்ட் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து என்ன செஞ்சாங்க, ஜிசிஎஸ்எஸ்டின்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும், டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்ற ஒரு ஃபைல் வருமே, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது? அதுக்காரிய கமெண்ட் வந்து TOUCH டச் அப்படின்ற கமெண்ட். டச்ன்னு கொடுத்து நாங்கள் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம்னா அந்த ஃபைலோட பேர் எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட்ன்னு கொடுக்குறோம். டெக்ஸ்ட் டாட் எக்ஸ்டென்ஷன், அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். இப்போ டிஎக்ஸ்டினா டிஎக்ஸ்டினா டெக்ஸ்ட் ஃபைல்னு அர்த்தம், இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து டாட் பிவைன்னு சொன்னோம்னா பைத்தன் ஃபைல்னு அர்த்தம். அதே மாதிரி டாட் பிஹெச்பின்னு சொன்னோம்னா பிஹெச்பி ஃபைல்னு அர்த்தம். இப்போ வந்து நாங்கள் டிஎக்ஸ்டி ஃபைலே கிரியேட் பண்ணுவோம், டெக்ஸ்ட் டிஎக்ஸ்டி. இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணோம்னா ஃபைல் கிரியேட் ஆகும். ஸ்பீடாக போகிறேன்னு சொல்கிறீங்களா? ஓகே, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டவுட்ஸ்னா கேளுங்க. ஸ்பீடாக போகிற மாதிரியா இருக்குண்ணா? ரிப்ளை பண்ணு. ஓகே ஓகே, நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிறேன். பட் கிளியரானா ஓகே தான், உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் வருமே, திரும்பவும் நீங்கள் செக் பண்ணலாம், அதுக்காக தான். ஓகே, டச் ஸ்பேஸ் விட்டு டெக்ஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற இதை கொடுக்குறோம். கொடுத்துட்டோம்னு சொன்னால் இங்கே வந்து அந்த ஃபைல் கிரியேட் ஆக போகுது. TOUCH அப்படின்னு கொடுத்துட்டு நான் அதே நேமை கொடுக்குறேன், டிஎக்ஸ்டி கொடுத்துட்டு எல்எஸ் கொடுத்து பார்ப்போம். இங்கே வந்து டெக்ஸ்ட் ஃபைல்ன்ற ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள்
உங்களுக்கு விரும்பின நேமை வந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் GCSSTன்னு கொடுத்தேன்னு சொன்னா .txt எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன எக்ஸ்டென்ஷனோ அந்த எக்ஸ்டென்ஷன் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ எல்லாம் கொடுத்து பார்த்தேன்னு சொன்னா இப்போ GCSSTன்னு இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேம்ல நீங்க கிரியேட் பண்ணலாம். பட் கட்டாயம் இதெல்லாம் செஞ்சு பாருங்க. இது சின்ன விஷயம் தானே, எனக்கு விளங்கிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு விட வேணாம், செஞ்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகே, இந்த ஃபைல்ல நாங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத படிக்கிறது எப்படி? இப்போ வந்து GCSSTன்ற ஃபோல்டர் அதுக்குள்ள எப்படி போறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஃபைல் இருக்கு, ஃபைலை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்க்க இயலாது. இப்போ வந்து அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு, இப்போ டெக்ஸ்ட் ஃபைலா இருந்தா அதை ஓபன் பண்ணி பார்க்கணுமா இருந்தா நாங்க என்ன செய்யணும், CAT கெட்ன்ற கமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ஃபைலோட நேம் text.txt இல்லையா, இப்போ என்டர் பண்ணனா எதுவுமே வரல. ஏன்னு சொன்னா அந்த ஃபைலுக்குள்ள எதுவுமே இல்லை, அதனால என்ன செய்யுது, அது எதுவுமே காட்டல. இப்போ அதுக்குள்ள ஏதாவது டைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்க என்ன செய்யணும், அதுக்குள்ள ஏதாவது டைப் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு தான் கமெண்ட் நானோன்றது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். நானோன்னு கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் text.txt கொடுத்துட்டு என்டர் பண்ணணும்னு சொன்னா அது ஓப்பன் ஆகிடும். இதுல எதுவுமே இல்லை, அதனால ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து நான் ஏதாவது டைப் பண்றேன், வெல்கம் டு செஷன் இப்படின்னு டைப் பண்றேன். இதை நாங்க சேவ் பண்றது நான் எப்படி சேவ் பண்ணுவோம், எக்கோ அடிக்குதா? கொஞ்சம் தள்ளி இருந்து பேசி பாக்குறேன். இப்போ ஓகே பாருங்க. செஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ கால் பண்ண வேணாம். கால் பண்ணீங்கன்னு சொன்னா செஷன்ல கட் பண்ணிட்டு எனக்கு பேச இயலாது. உங்களுக்கு செஷன்ல ஏதாவது டவுட்னு சொன்னா மைக் ஆன் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா சேட்ல கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா செஷன் முடிஞ்சதும் கேளுங்க. அப்படி இடையில கால் பண்ண வேணாம், சரியா? ஓகே, இப்போ வந்து பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து வெல்கம் டு அவர் ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இதை எப்படி நாங்கள் சர்வ் பண்றது? இன்னும் இருக்கா? எதுவுமே இல்லையே. எல்லாருக்கும் இருக்கா இந்த ப்ராப்ளம்? எக்கோ ஆகுதா நான் பேசுறது? இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா அவருக்கு எதுவும் ப்ராப்ளமா இருக்கும். இப்போ ஓகே. ஓகே, மற்றவங்க மைக் ஆன் பண்ண வேணாம். மற்றவங்களோட மைக் ஆன் பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளமா இருக்கும். ஓகே, நான் மியூட் பண்ணிடுறேன் எல்லாரும் மைக்கையும். ஓகே ஃபைன். ஓகே, வெல்கம் டு அவர் ஃபர்ஸ்ட் செஷன் போட்டிருக்கேன். இந்த டைம்ல வந்து நாங்க எப்படி சர்வ் பண்ணுவோம், இதை சேவ் பண்றதுக்கு இங்க CTRL அப்படின்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணணும். கண்ட்ரோல் இருக்கிற பட்டன். இல்லையே பிரதர், இங்க யாரும் PUBG விளையாடல. இதே மாதிரி இதுலயும் யாரும் ஒன் பண்ணலன்னு நினைக்கிறேன். மைக் ஓகே ஃபைன் ஃபைன். இப்போ நான் கண்டினியூ பண்ணுவோம், லேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து இதை நாங்க என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் இதை சேவ் பண்ணணுமா இருந்தா CTRL இதை கிளிக் பண்ணி ஓகே கண்டினியூ பண்ணு. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட கீபோர்ட்ல பாருங்க, இது கலர் மாறிட்டு. பழைய வேர்ஷன்ல வந்து ப்ளூ கலர்ல இருந்துச்சு, இப்போ ரெட் கலர்ல இருக்கு.
சரியா? அது கலர் இஷ்யூ இல்லை. இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சரி. கிளிக் பண்ணிட்டு என்ன செய்றீங்க, உங்களோட கீபோர்டில் என்ன இருக்கும், இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு அன்கிளிக் பண்ணிட்டேன். எஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். எஸ்ன்ற கீ இருக்குமே, அந்த கீயை நீங்கள் டைப் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு எஸ்ஸை கிளிக் பண்ணிட்டேன்னு சொன்னால் இங்கே சின்ன சேஞ்ச் வந்துருக்கு, ஒரு லைன் வந்து சேவ் ஆகிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப எக்ஸிட் பண்ணுறது எப்படி, இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்லேருந்து எப்படி நாங்கள் வெளியில் போவோம் அப்படின்னு சொன்னோம்னா, திரும்பவும் அந்த கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ன்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதாவது எக்ஸ்ன்ற கீயை கிளிக் பண்ணணும் கீபோர்டில். அதை கிளிக் பண்ணுறோம் பாருங்க. கண்ட்ரோல் எக்ஸ் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து மோடிஃபை பண்ணான்னு கேட்கும். நாங்கள் எஸ் கொடுத்துட்டு இது செஞ்சோம்னா சரி. இங்கே வந்து வை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. சரியா? வையை கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா சரி. இந்த வையை கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா சரி. இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதில் சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் போயிடும். சரியா? இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம், கேட் பண்ணி பார்ப்போம். கேட் text.txt. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெல்கம் டு அவர் ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்ற விஷயம் வந்துட்டுது. சரியா? ஓகே. இப்போ நாங்கள் இங்கே ஒரு செஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ வந்து நாங்கள் கிளியர் பண்ணணும். இதெல்லாம் இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நமக்கு தேவையில்லை. இப்போ லாஸ்ட்ல இருக்கிறத விட இங்கே மேலே இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்ற உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், கிளியர்ன்ற ஒரு கமெண்ட் இருக்கு. இந்த கமெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே கிளியர் ஆகிடும். இதில் எதுவுமே இருக்காது. அந்த டைப் பண்ணது எல்லாம் இருக்கும். நாங்கள் திரும்ப எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் சேவ் பண்ணது எல்லா விஷயங்களும் இருக்கும். பட் அந்த டெர்மினல்ல எங்களுக்கு காட்டாது என்னென்ன இருக்கு அப்படின்றது. எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு. சரியா? ஓகே. இந்த டைம்ல நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ சம்டைம்ஸ் இன்னொரு செஷன்ல வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரும், இங்கே ஒரே டைம்ல 2-3 ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இங்கால ஒரு டூலை ரன் பண்ணிட்டு இன்னொரு டூலை ரன் பண்ண வேண்டி வரும். சேம் டைம்ல 2 டூல் ரன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒர்க் பண்ணக்குள்ள இப்படி செய்யும். லினக்ஸ்லன்னு சொன்னா இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி பக்கத்துல வச்சு செய்யலாம். டெர்மெக்ஸ்லன்னா இப்படி செய்யும். அதுக்கு தான் என்ன செய்யணும், இந்த சைட்ல கிளிக் பண்ணி இடது சைட்ல இப்படி கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னா, வலது சைடுக்கு இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க இருந்து ஒரு பாப்அப் ஒன்று ஓப்பன் ஆகும். சரியா? பாருங்க, இந்த சைட்ல இந்த இடத்துல கிளிக் பண்ணி கிளிக் இங்க எடுத்தீங்கன்னா சரி. இந்த இடத்துலனா இவ்விடத்து தான் இல்லை, இந்த சைட்ல எங்கேயாவது. சரியா? கிளிக் பண்ணி இங்க வலது சைட்ல இழுத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து கீபோர்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், நியூ செஷன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நாங்க நியூ செஷன் அப்படின்னு நாங்கள் கிளிக் பண்ணிட்டோம் சொன்னா இப்போ புதுசா ஒரு செஷன் ஓப்பன் ஆகும். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக திரும்பவும் எடுத்து பார்க்கணும். இங்க செஷன் 1 செஷன் 2 இருக்கு. 1க்குள்ள போனோம்னா ஆல்ரெடி இருந்த செஷன். இங்க பாத்தீங்கன்னா சொன்னா டெர்மிக்ஸை நாங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணனே வந்த மாதிரி இருக்கு. புதுசா ஒரு செஷன் வந்திருக்கு. இதுல வந்து நாங்க ட்ரை பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம் 2 செஷன். சரியா? இது புது செஷன் ஓப்பன் பண்றதுக்குரிய மெத்தட். ஓகே, இப்போ கேட் பார்த்துட்டோம், நானும் பார்த்துட்டோம். அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ டிலீட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு, இதை எப்படி நாங்கள் டிலீட் பண்ணுவோம்னு பார்ப்போம். இப்போ gcssd.txt அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. இதை நாங்கள் டிலீட் பண்றதுக்காக ஆர்எம் அப்படின்ற கமெண்ட்டை கொடுப்போம். சரியா? ஆர்எம்ன்ற கமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் இப்போ gcssd.txt கொடுத்துட்டு என்டர் பண்ணோம்னு சொன்னா அது டிலீட் ஆகிடும். எல்லாம் கொடுத்து பார்த்தோன்னா அந்த ஃபைல் இருக்காது, அது டிலீட் ஆகிடுது. சரியா? இப்போ ஓகே, இந்த ஃபோல்டரை நாங்கள் டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்னது, நான் அதே மாதிரி ஆர்எம் கொடுத்து பார்க்கணும். ஆர்எம் ஜிசிஎஸ்எஸ்டி கேபிட்டல் ஜிசிஎஸ்எஸ்டி கொடுத்துட்டு என்டர் பண்ணேன்னு சொன்னா இங்க வந்து எல்எஸ் கொடுத்து பார்த்தேன்னு சொன்னா டிலீட் ஆகலை. பட் இங்க ஒரு எரர் வந்துருக்கு, cannot remove gcssd இஸ் அ டிரெக்டரி. அதாவது gcssd ஒரு ஃபோல்டரா இருக்கு, அதனால நாங்க ரிமூவ் பண்ண இயலாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யணும், ஆர்எம் -r ஆர்ன்னு சொன்னா என்னது டைரக்டரியா இருந்தாலும் ரிமூவ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். திரும்ப எஃப்ன்ற கமெண்ட் கொடுக்கும், ஃபோர்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணு அப்படின்ற கருத்து. ஆர்எம் அதாவது ஆர்எம் டேஸ் ஆர்எம். வளமையாக நான் ஐஃபோனுன்ற இது யூஸ் பண்ணுவேன், அது டேஸுக்காக தான் அப்படி சொல்லுவேன். ஓகேவா? டேர்ம் வேர்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கலைக்கும். ஐஃபோன் ஆர்எஃப்னு கொடுத்துட்டு ஜிசிஎஸ்எஸ்டி இப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தேன்னு சொன்னா எந்த எரரும் வரல, அது டிலீட் ஆகிட்டு. சரியா? ஓகே, இப்போ டெக்ஸ்ட் ஃபைல்ற நேம் எப்படி மாத்துறது? இப்போ இங்க இருக்கு, இந்த ஃபைல்ற நேமை நாங்க பிடிக்கல, நாங்க வேறொரு நேமா மாத்தணும், ரீநேம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்படி மாத்தணும்? அதுக்கு வந்து எம்வி
அப்படின்ற கமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ஃபைல் இப்போ இருக்கிற ஃபைல்ற நேமை கொடுப்போம், கொடுத்து எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணும். அதுக்கு பிறகு வந்து புதுசாக என்ன நேமில் மாற்றணும், புதுசாக இப்போ வந்து நான் ஜிசிஎஸ்எஸ்டின்னு மாற்றுறேன். ஓகேவா, ஜிசிஎஸ்எஸ்டி டாட் டிஎக்ஸ்டி இப்படின்னு மாற்றணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தோம் சொன்னால் இப்போ மாற்றினேன். இப்போ எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, எல்எஸ் கொடுத்து பார்த்தேன்னு சொன்னால் இங்கே ஜிசிஎஸ்எஸ்டி டாட் டிஎக்ஸ்டின்னு மாறிட்டுது. இப்போ வந்து டெக்ஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி இல்லை. இதை கேட் பண்ணி பார்ப்போம். என்ன இருக்கு, அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ள இருந்த நேம் இங்கே வந்துட்டுது, உள்ளுக்கு இருந்த விஷயம் அப்படின்னு சொன்னால் நேம் மாறிட்டுன்னு அர்த்தம். விளங்கிட்டு தான். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து தரப்போகுது. இப்போ நான் திரும்ப என்ன செய்கிறேன், டைரக்டரி ஓப்பன் பண்ணிடுறேன். எம்கேடிஏஆர் கொடுத்துட்டு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், ஃபோல்டர்னு ஓப்பன் பண்ணுறேன், என் நேமில் ஓப்பன் பண்ணிடுறேன், ஃபாசித்துன்னு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னா ஃபாசித்துன்ற ஃபோல்டர். இப்போ வந்து இந்த ஜிசிஎஸ்எஸ்டின்ற ஃபோல்டரை வந்து இங்கேருந்து இதுக்குள்ளே மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், இல்லை கொப்பி பண்ணணும், இங்கேயும் இருக்கணும், இந்த ஃபைலுக்குள்ளேயும் இருக்கணும், இந்த ஃபோல்டருக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், அதுக்குரிய கமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சிபின்னு கொடுத்து ஃபாசித் அப்படின்னு கொடுத்து, சாரி சிபின்னு கொடுத்துட்டு என்ன செய்யணும், அந்த ஃபைல் நேம் ஜிசிஎஸ்எஸ்டி டாட் டிஎக்ஸ்டி எங்கே போடணும், ஃபாசித் இந்த ஃபைலுக்கு ஃபோல்டருக்குள்ளே போடணும். இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இருக்குது. இப்போ சிடின்னு கொடுத்து ஃபாசித்துன்னு கொடுத்துட்டு எல்எஸ் போட்டோம்னா இங்கேயும் இருக்கு. இதை கேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னாலும் அந்த விஷயங்கள் இருக்க போகுது நாங்கள் டைப் பண்ணது இல்லையா. ஓகே, இப்போ வந்து நான் என்ன செஞ்சிடறேன், இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ஆர்எம் ஜிசிஎஸ்எஸ்டி டாட் டிஎக்ஸ்டி சிடி கொடுத்து நான் ஹோமுக்கு வந்துடுறேன். இப்போ இங்கே ஃபைல் இருக்கு. இப்போ தான் அந்த சொன்ன கன்ஃபியூஷன் வரப்போகுது. இப்போ இந்த ஜிசிஎஸ்எஸ்டின்ற ஃபைலை இதுக்குள்ள மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் எம்வி. இப்போ எம்வின்னு ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், அந்த நேமை மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறேன், அதை மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ எம்வின்னு டைப் பண்ணி பார்ப்போம். எம்வி ஜிசிஎஸ்எஸ்டி டாட் டிஎக்ஸ்டி எங்கே போடணும், ஃபாசித்துன்ற ஃபைலுக்கு என்டர் கொடுத்துட்டு எல்எஸ் கொடுத்து பார்த்தோன்னா இங்கே இல்லை. இப்போது சிடி ஃபாசித் இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தோன்னு சொன்னால் அந்த ஃபைல் இருக்கு. சரியா, அதே ஃபைல் இருக்கு. இப்போ வந்து நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எம்வின்னு கொடுத்து என்ன செய்யணும், நாங்கள் அந்த ஃபைல்ற நேமை கொடுத்துட்டு அடுத்து ஒரு ஃபோல்டர் நேமை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த ஃபைல் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள என்ன செஞ்சிடும், போயிடும். இதுவே வந்து ஃபோல்டர் நேம் கொடுக்காம அந்த ஃபைல்ற நேமை கொடுத்துட்டு இன்னொரு ஃபைல்ற நேம், புதுசாக ஒரு ஃபைல்ற நேம் கொடுத்தோம்னு சொன்னால் சாரி கைஸ், திரும்பவும் எனக்கு கரண்ட் போயிட்டது, அதனால தான் கட் ஆகிட்டது. ஓகே, இப்போ ஓகே, என்ன ப்ராப்ளம் தெரியல, இங்கே அடிக்கடி கரண்ட் போயிட்டு வருது. இப்போ திரும்பவும் கரண்ட் போயிட்டு அதனால தான். ஓகே, திரும்ப நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபோல்டர் நேமை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடும். ஃபைல்ற நேமை கொடுத்தோம்னு சொன்னால் அங்கே ஃபைல்ற நேம் மாறிட போகுது. ஒரு புது ஃபைல்ற நேம், ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ற நேம் கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா, இப்போ வந்து ஜிசிஎஸ்எஸ்டின்ற ஃபைல் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இருக்கு. இப்போ வந்து நான் ஃபாசித் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு நான் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். சாரி, க்ரியேட் பண்ணுறதுக்கு டச்ன்ற கமெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதை கொடுக்க மறந்துடுறேன். டாட் டிஎக்ஸ்டி கொடுத்துட்டு இப்போ எல்எஸ் கொடுத்தேன்னு சொன்னால் ஃபாசித் டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைல் ஜிசிஎஸ்எஸ்டி டாட் டிஎக்ஸ்டின்ற ரெண்டு ஃபைலும் இருக்கு. இப்போ என்ன செய்யறான்,
நான் இந்த ஃபைலை வந்து திரும்ப இதே நேம்ல நான் கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எம்வி gcss.txt வந்து பாசிட்.txt அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தேன்னு சொன்னால் இப்போ gcss.txt ஃபைல் இல்லை, பாசிட்.txt என்ற ஃபைல் மட்டும்தான் இருக்குது. இப்போ கட் பண்ணி பாசிட்.txt என்ற ஃபைலை கொடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஃபைல் இந்த நேமில் மாறிட்டுது. அவ்வளோங்களா, அந்த ஃபைல் வந்து இதுக்குள்ளே போயிட்டுது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம், திரும்ப ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுவோம். டச் gcss கொடுத்து அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ 2 ஃபைல் இருக்கு. இப்போ இதுக்குள்ள வந்து திரும்பவும் நாங்கள் ஏதாவது டைப் பண்ணுவோம். நானோ gcss அப்படின்ற இதுக்குள்ள டைப் பண்ணுறேன். லைக் டெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணுறேன். இது தெரியும், Ctrl+S திரும்ப Ctrl+X கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகும். இப்போ என்ன செய்கிறேன், திரும்ப faucet.txt வந்து gcss மாற்றி பார்ப்போம். இப்போ என்ன நடக்குது, ஆல்ரெடி இதில் எதுவுமே இல்லாததுனால மாறிட்டுது. இப்போ இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு பார்ப்போம். mv faucet.txt gcss.txt இப்போ எல்லாம் கொடுத்து பார்க்கலாம். faucet.txt என்ற ஃபைலில் இதை கட் பண்ணி பார்ப்போம். இப்போ வெல்கம் டு அவர் ஃபர்ஸ்ட் செஷன் இருக்கு, பட் வந்து டெஸ்ட்னு நாங்கள் டைப் பண்ணது இல்லை. இப்போ என்ன நடந்துட்டுது, இந்த அதை இருக்கிறத ஓவர் ரைட் பண்ணிட்டு, அதாவது அதை டெலிட் பண்ணி நம்ம இந்த ஃபைலில் இருக்கிறத அங்கே மாற்றிட்டுது. விளங்குதா, இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ வந்து இருக்கிற ஃபைலை நீங்கள் கொடுக்கக்கூடாது, இல்லாத ஒரு ஃபைலோட நேமை கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வராது. சரியா, இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம் இந்த விஷயங்கள் மட்டும். இதை நீங்கள் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். சரியா, ஓகே. எக்ஸாம்பிளுக்கு வேறு எதுவும் பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு ஃபைலை இன்ஸ்டால் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோருக்கோ இல்லாட்டி க்ரோமுக்கோ போயிட்டு அதை டவுன்லோட் கொடுத்து இப்போ டவுன்லோட் பண்ணவே டவுன்லோட் பண்ணுவோம். இந்த டெர்மினலில் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால் அதுக்காகத்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் pkg இன்ஸ்டால் அப்படின்ற கமெண்ட்டை கொடுத்து பாருங்க. pkg இன்ஸ்டால் நமக்கு என்ன ஃபைல் வேணுமோ அது, அதாவது அது இருந்தால் மட்டும் டவுன்லோட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் பைத்தான்னு கொடுக்குறேன். பைத்தன் கொஞ்சம் பெரிய ஃபைல் இருந்ததுனால வேணும். வேறு ஏதாவது கொடுக்குமே, லைக் பிக்லெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் இதை டைப் பண்ணிடுறேன். பிக்லெட்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். சரியா, இதுவும் ஒரு இதுதான், ஒரு பேக்கேஜ் தான். அதை இன்ஸ்டால் பண்ணுறேன், அது இன்ஸ்டால் ஆகிட்டு அது ஆல்ரெடி இருக்குன்றத காட்டுது. ஆல்ரெடி இருக்கிறதுனால எனக்கு இன்ஸ்டால் ஆகலை. இல்லைன்னு சொன்னால் அது என்ன செய்யும், உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். வை கேட்கும், இடையில வை ஒரு நோன்னு கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டிடுறேன். பிகேஜி இன்ஸ்டால் பைத்தான் மேக்ஸிமம் இருக்காது, ஸோ பைத்தானை கொடுத்துட்டு என்டர் பண்ணோம்னா இங்கே வை ஒரு நோ கேட்குது. 643 MB டவுன்லோட் பண்ணவான்னு கேட்குது. வை கொடுத்தோம்னு சொன்னால், வை கொடுத்துட்டு என்டர் பண்ணோம்னு சொன்னால் டவுன்லோட் ஆகும். என் கொடுத்துட்டு என்டர் பண்ணோம்னு சொன்னால் டவுன்லோட் ஆகாது, அப்படியே கட் ஆகிடும். நோ அப்படின்னு கருத்து. இப்போ நான் என் கொடுத்துருக்கேன், இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். சரியா, இப்போ வந்து நான் ஹேக்கிங் டூல்ஸ் எல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவேன், அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. நாங்கள் குரோமுக்கு போயிட்டு, ஓகே இந்த ஃபோன்லேயே காட்டிடுறேன். ஓகே, இதில் போயிட்டு குரோமுக்கு போவோம். கூகுள் குரோமில் போயிட்டு GitHub இதில் தான் நாங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய எல்லா ஹேக்கிங் டூல்ஸும் இருக்கும். சரியா, ஸோ வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும், டவுன்லோட் பண்ண வேணாம். நிறைய வைரஸஸ் இதில் இருந்து வரும். நிறைய டூல்ஸ் ஆன்லைனில் பார்த்து டவுன்லோட் பண்ணாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு GitHub எந்த பேஜுக்குள்ள போயிடும். இது வந்து நான் கிரியேட் பண்ணது ProHackers 535 GitHub கொடுத்துட்டு GitHubன்னு கொடுத்தேன்னு சொன்னால் எந்த ப்ரொஃபைல் வரும். அதாவது ProHackers 535 நேமில் நான் அந்த GitHubல நான் இது போட்டிருக்கேன். இது ப்ரோவெனம்ன்ற ஒரு டூல் வந்திருக்கு, இந்த டூல் தான் அது. ஓகே, இது ProHackersன்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன டூல், 3 டூல்ஸ் இருக்குது. ப்ரோவெனம், அடுத்து ப்ரோ க்ளவுட் ஃப்ளாட், மெட்டாஸ்ப்ளைட் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது எனக்கு காட்டுது.
அது பப்ளிக் தான். இதில் எதுவுமே இருக்காது. இதில் நான் இன்னும் பேக்கப் எடுக்கலை, அதனால இருக்காது. சரியா? ஓகே, ரெண்டு டூல் தான் இருக்கு. அது ஃபியூச்சரில் இந்த டூலும் ரெடி பண்ணுறதுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ரெண்டு டூல் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ப்ரோ வேணும் போகும். இந்த டூல்லாம் நீங்கள் படிப்பீங்க. இது நான் கிரியேட் பண்ண டூல் தான். இதில் எக்ஸாம்பிள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த டெலகிராம் ஐடி இருக்குது. இதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் ஐடியும் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த டெலகிராமில் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இதுலேயே ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிரியேட் பண்ண டூல்ற கோடே இதில் பார்க்கலாம். இதுதான் அந்த கோட், பைத்தன் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்படி வந்து இதை வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால் கிட்டுன்ற ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டு கிட் லோன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே எக்ஸாம்பிளுக்கு காட்டிடுறோம். இதில் போயிட்டு நாங்கள் டாமிக்ஸில் இருக்கோம். இப்போ சிடி கொடுத்து ஹோமுக்கு வந்துடுறோம். பிகேஜி இன்ஸ்டால் கிட். கிட்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படும் கிட்ஹப்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. சரியா? இப்போ வந்து கிட்டை கொடுத்துட்டு வை கொடுத்துரும். வை கொடுத்தா டவுன்லோட் பண்ணுன்னு அர்த்தம். 39 MBக்கு ஒரு இது டவுன்லோட் ஆகுது. ஓகே ஓகே, டவுன்லோட் ஆகிடுது. இப்போ என்ன செய்யணும்? இப்போ நாங்கள் அதை டவுன்லோட் பண்ணணுமா இருந்தால் ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த லிங்க் எடுத்துடணும். இந்த டூல் தானே இன்ஸ்டால் பண்ணணும், ப்ரோ வேணும்ன்ற டூல். ஸோ இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிடுவோம். சரியா? இந்த டூல்ற லிங்க் இதை கிளிக் பண்ணால் இந்த டூலுக்குள்ளே போகிறோம். அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துட்டு நான் காப்பி பண்ணிட்டேன். டெர்மிக்ஸில் போயிடும். டெர்மிக்ஸில் போயிட்டு இந்த கிட்டுன்ற கமெண்ட்டை கொடுத்து ஸ்பேஸ் விட்டு க்ளோன் அப்படின்னு கொடுத்து அதை பேஸ்ட் பண்ணோம்னு சொன்னால், பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணோம்னு சொன்னால் அந்த டூல் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தேன்னு சொன்னால் இந்த ப்ரோ வேணும்ன்ற டூல் இருக்குது. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியும் உங்களுக்கு. இதை இன்ஸ்டால் பண்ண வேணாம், பிறகு தேவைப்பட்ட இன்ஸ்டால் பண்ணணும். நாங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் இந்த ப்ரோ வேணும்னு இன்ஸ்டால் பண்ணனா உங்களுக்கு காட்டுறோம். இப்போதைக்கு சும்மா காட்டுறோன்றதுக்காக காட்டுறோம். ப்ரோ வேணும்னு டைப் பண்ணிட்டு போனோம்னு சொன்னால் அதுக்குள்ளே போயிடும். அங்கே இருந்த ஃபைல்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கும். சரியா? இது வரைக்கும் நான் சொன்னது விளங்கிட்டு தான். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே விளங்கிட்டு தான் உங்களுக்கு. ரிப்ளை பண்ணுங்க. இப்போ மைக்கை அன்மியூட் பண்ணி பேசினாலும் சரிதான். ஓகே, ஏன்னு சொன்னால் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டுது. என்ன விஷயம் கன்ஃபியூஸ் ஆகிட்டுது? ஓகே, கொஞ்சம் சொல்கிறவங்க ரெக்கார்டிங் கேளுங்க. ரெக்கார்டிங் கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கிடும். ஒருத்தர் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு சொன்னார், அவர் கொஞ்சம் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் திரும்ப ரிட்டர்ன் சொல்லுவேன். இடையில உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா விளங்கலன்னு சொன்னால் உடனே கேளுங்க. உடனே கேட்டிங்கன்னு சொன்னால் அதுலேயே உங்களுக்கு விளங்கிடும். அக்பர் அரஃபான்னு சொல்லிட்டு ஒருத்தர். யாரு? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு சொல்லுவீங்களே. மைக் அன்மியூட் பண்ணி பேசலாமே. ப்ரோ கொமாண்ட்ஸ் என்னென்னத்துக்கு விளக்கம் ஒரு இதண்டு போட்டுருக்கோம். விளங்கல விளங்கல. நீங்க கொமாண்ட்ஸ் இருக்குதானே? ஓமோ கொமாண்ட்ஸ் இப்ப அது இப்ப சொல்றீங்க தானே, அது இப்ப இது இது என்னத்துக்குரிய கொமாண்ட்ஸ் ஒரு விளக்கம் போடுங்க. இப்ப MKDIR கிரியேட் ஃபோல்டர் அப்படி இந்த விளக்கம் சொல்றீங்க தானே? ஓ அது எல்லா கொமாண்ட்ஸும் இது என்ன ஃபங்க்ஷன் செய்யும் ஒரு இது சொன்னீங்க. சரி பிரதர், அதுக்காகத்தான் நான் சொன்னேன். நான் உங்களுக்கு தரலாம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு மற்றவங்க செய்யற மாதிரி. இப்போ நான் என்ன செய்யறேன், இப்போ நான் இதுல விளங்கப்படுத்துற டைம்லயே நான் என்ன செஞ்சிடலாம் உங்களுக்கு. இப்போ ஒரு நோட் பேட்ல சும்மா நார்மலாக செஞ்சு காட்டினேன். இதில் போட்டுட்டு பிகேஜி அப்டேட்னு போட்டு திஸ் இஸ் ஃபார் அப்டேட் அப்படி இந்த விஷயங்கள் இந்த டெமக்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக, அடுத்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தந்துட்டு டக்குன்னு நான் செஷனை முடிச்சுட்டு போய்த்திடலாம் டக்குன்னு. பட் நான் இதை தரமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நீங்களே நோட் பண்ணி உங்களுக்கு விளங்குன மாதிரி நீங்கள் நோட் பண்ணி நீங்களே செய்யணுன்றதுக்காக. சரி, அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு நல்லா விளங்கும். எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. பட் வந்து நான் தான் எல்லாத்தையும் தரணும்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஜஸ்ட் சும்மா இன்டர்நெட்ல பார்த்து பார்த்து செய்யற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த நாலேஜ் வராது. சரியா? உங்களுக்கு நாலேஜ் வேணும்னு சொன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும், நீங்களாவே செய்யணும். அப்பதான் உங்களுக்கு 100% நாலேஜ் வரும். சரியா? எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம், பிரச்சனை இல்லை. அதை நான் கிளியர் பண்ணிடுவோம் கட்டாயம்.
ஓகே, ரெக்கார்ட் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. ரெக்கார்ட் பார்த்துட்டு டவுட்னா கட்டாயம் கேளுங்க, குரூப்பில் கேளுங்க டவுட்ஸை. நாங்கள் குரூப்லேயே கிளியர் பண்ணிடுறோம், மற்றவங்களுக்கும் அதே டவுட் இருக்கலாமே. ஓகே, நான் செஷனை என் பண்ணுறேன். இதுக்கு மேலேயும் நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தா உங்களுக்கு குழம்பிரும்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு இப்போயே கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போதைக்கு இன்னைக்கு செஷனை என் பண்ணுவோம். மற்ற செஷனை வந்து எப்போ போடுறதுன்னு வாட்ஸ்அப்பில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த செஷன் அடுத்த விஷயங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கேளுங்க. இன்னே குரூப்பில் ஆட் கிளாஸ் பண்ண. ரெக்கார்டிங் எப்போ ஓகே கிடைக்கும்? ஓகே, விளங்கலை. சார் கிளாஸ் ரெக்கார்டிங் எப்போ கிடைக்கும்? கிளாஸ் ரெக்கார்டிங்கை பற்றி தான் பேச போகிறேன் இப்போ. ஃபுல் பேமெண்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு மார்னிங்குள்ளே ரெக்கார்டிங் வந்துடும். மற்றவங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வர்றதுக்கு உங்களை இமெயில் ஐடி வேணும். இமெயில் ஐடி எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணினால் தான் இது செய்ய வேண்டி வரும். அதுக்காக தான் இப்போ நிறைய பேர் இருக்கீங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு. அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்க போகிறேன். இப்போது நடந்த செஷனை மட்டும் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி உங்களுக்கு தரவா ரெக்கார்டிங்கா கூகுள் டிரைவ்லேயும் வரும், யூடியூப்லேயும் வரும். ஏன்னு சொன்னால் இதில் டெக்கிங் கண்டென்ட்ஸ் பெருசாக இல்லை, லினக்ஸ் கமெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செய்யவான்னு கேட்கலான்றது. நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்டீங்க. அப்படி செய்யவா இல்லாட்டா டிரைவ்ல மட்டும் தந்தேன்னு சொன்னா ஃபுல் பேமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ரெக்கார்டிங் வரும், மற்றவங்களுக்கு ரெக்கார்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் கேட்குறேன். இந்த செஷனை மட்டும் கூகுள் டிரைவ்லயும் அப்லோட் பண்ணி உங்களுக்கு தரேன், ஃபுல் பேமெண்ட் பண்ணவங்களுக்கு வரும். மற்றது வந்து யூடியூப்லயும் தரேன், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்லாட்டி இல்லை வேணாம் கூகுள் டிரைவ்ல மட்டும் தான் வேணும்னு சொல்றவங்களா இருக்கீங்களா? அப்படின்னு இருந்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் கஷ்டம், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் பேமெண்ட் பண்ணாதவங்களும் அவங்களும் கொஞ்சம் கஷ்டத்துல தான் பண்ணாம இருந்தாங்க. என்ன மாதிரி செய்யலாம்? யாராவது ஃபுல் பேமெண்ட் பண்ணவங்க சொல்லுங்க. இப்போ நான் ரெண்டுலேயும் போடும். ஓகே ஓகே, நான் குரூப்ல இது சம்மந்தமா பேசுவோம், சரியா? ஓகே ஃபைன். மற்றது வந்து நான் யூடியூப் லிங்க் போட்டுருக்கேன், அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறைய கண்டென்ட்ஸ் அதுலேயும் போடுற பிளான்ல இருக்கு. ஓகே, இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஃபைன். இப்போதைக்கு நான் குரூப் ஓப்பன் பண்ணி வைப்பேன். அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அந்த இப்போதைக்கு இன்னைக்கு நடந்த செஷன் எப்படி அப்படின்றத உங்களோட ஃபீட்பேக்கை கொஞ்சம் போட்டுக்கோங்க, சரியா? வீடியோ ரெக்கார்டிங்காக தான் வரும். ஓகே ஓகே ஃபைன். இப்போ நான் செஷன் என் பண்ணுறேன், உங்களோட ஃபீட்பேக்கை கொஞ்சம் போட்டுவிடுங்க வாட்ஸ்அப்பில். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். முடிக்கலாம் செஷன்.